வணக்கம். அவருடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட 1 வீக்கான ப்ரீவியஸ் வீக்ல நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ்லையும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டும் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வைடாக இருக்கக்கூடிய இந்த லெவலில் லாஸ்ட் வீக்கில் நடந்த விஷயங்களை பார்த்துருவோம். லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்கிறது. டவுனில் வந்து மறுபடியும் கேப் அப்பு, மறுபடியும் சப்போர்ட்டு, மறுபடியும் கேப் அப், மறுபடியும் சப்போர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்ன் டைப்பில் மார்க்கெட் எக்ஸாக்டாக போயிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24th அதாவது 24th ஜனவரி ஜூன்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸாக்காக மேலே அப்படி ஏறி இறங்கிட்டே இருக்கு. இந்த மொமெண்டம் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,400, அப்புறம் 500, 600 3 டார்கெட் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் 23,670 வரைக்கும் மேலே போயிட்டு மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஃபாலோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா 23,200 அப்படிங்கிற இந்த லெவல்லேருந்து ஃபாலோ ஆகிற ட்ரெண்ட் லைனு அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கிடைச்சிருக்கு கீழேயே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன மாதிரி அமையலாம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று இந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீக்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரேஞ்சில் 23,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரலாம். 400 ஒன்று, 300 அண்ட் 200 அப்படிங்கிற 3 லெவல் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு லெவல் டச் பண்ணும்போதும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ மேலே இதெல்லாம் அப்சைடில் மார்க்கெட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி மேலே போச்சு. ஆனால் அடுத்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல்ஸ் எல்லாமே டவுன் சைடில் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேலே கேப் ஓப்பன் ஆகி கீழே டவுனில் வந்து முடியணும், அகைன் டவுனில் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இதுக்கப்புறம் இப்படி கீழே வரையும் 23,200 வரைக்கும் கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் அந்த விஷயத்தை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு ரொம்ப முக்கியமான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 23,400 அப்படிங்கிற இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் ஒரு புல் பேக்கில் 23,300, அதுக்கப்புறம் 23,200. ஸோ 2 லெவல் வரைக்கும் கீழே டவுனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த வாரத்தில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 23,420 லெவல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் 320, அது 300 லெவலும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் அடுத்த லெவல் 23,200 அப்படிங்கிற லெவல். ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்து இந்த ரேஞ்சுக்கான ஹை டு அப்படிங்கிற ரேஞ்ச் 23,200லேருந்து 23,600 வரைக்குமான ரேஞ்சை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டவுன் சைடு போகுமா, இங்கிருந்து மேலே பிரேக் அவுட் ஆகி அப் சைட் போகுமா அப்படிங்கிறது நமக்கு அடுத்து இந்த லெவலுக்கு அப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வரைக்குமே 23,200 தான் இப்போ வரைக்குமே அதிகபட்சமாக இருக்கிற டார்கெட்டாக தான் பார்க்குறேன். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த லெவலுக்கான நெகட்டிவ் நியூஸோ வேற ஏதாவது ஒரு இம்பாக்டோ இன்னும் நடக்கல அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மார்க்கெட் இப்படி ஒரு மொமெண்டம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஒருவேளை நான் இடையில நெக்ஸ்ட் வீக்ல மாதிரி ரிசல்ட்ஸ் ஏதாவது வந்தது, நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 23,200 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதும், அட் த சேம் டைம் ரெசிஸ்டண்ட்டாக 23,660 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் ஹை டு லோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கான ரேஞ்சுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலும் மார்க்கெட்ல ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இன்ட்ராடேலாம் மார்க்கெட் எந்த மெத்தடை ஃபார்ம் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி 23,560 இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆனால் அங்கிருந்து சடனாக 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 250 to 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வரலாம். ஸோ இந்த டவுனில் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் போகிறது, அப்படியே ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சினாரியோ நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே 23,560 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே மார்க்கெட் போனால் ஒருவேளை அடுத்து நம்ம சொல்ல போகிறது 23,600 100 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் போகும். ஆனால் அது
இங்க ஹை ரிஜெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கீழே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல மேலேருந்து கீழே வந்து இந்த மொமெண்டம் ஃபார்ம் பண்ணி மேலே போகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நேரடியாக ஹை போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே போகிறது, மறுபடியும் கீழே டவுன்ல வருது. இந்த இந்த பேசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கீழே இறங்குறது அப்படின்ற மாதிரி தான் எடுக்கலாம். ஸோ 23,560 23,400 ரெண்டு லெவல் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன்ல நமக்கு புட் எடுத்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆகாம சப்போர்ட் எடுத்தா இந்த சப்போர்ட் லெவல்ல கால் ஆப்ஷன் எடுத்து நமக்கு இது வரைக்கும் அதாவது 560 வரைக்குமே ஹோல்ட் பண்ணி டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட்ல நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் லெவல் நான் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த லெவல்ல நம்ம என்ன ஸ்ட்ரைக் ஃபாலோ பண்ணி ஆப்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா டீப்பிங் த மணி அப்படிங்கிறது இல்லாம இந்த மணி அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் எப்படி நடக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஒப்பீனியன் எது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.